ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லக்ஷ்யம் பிரகாஷ் விலாக்ஸோட கேரளா ட்ரிப்பில் வீடியோ நம்பர் 2. இது என்னென்னா, அதே திருச்சூரில் இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் தான் இது. இது இருக்கிற நம்ம ஸ்டேட்டில் வந்து நிறைய பழைய ராஜா காலத்தில் இருந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் மியூசியம் அந்த மாதிரிலாம் மாற்றிருப்பாங்களா, அதே மாதிரி இதுவும். இங்கே வந்து ராஜான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, திவான் அப்படின்னு சொல்கிறாங்க. திவான் வந்து இங்கே பழைய இருந்தவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அரண்மனையை இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் மியூசியமாக மாற்றிருக்காங்க பாருங்கள். அப்போ அவங்க யூஸ் பண்ண சேரட் வண்டி இது, ராயல் சேரட் இது. அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாருங்கள், டோர் பாருங்களேன், எவ்வளோ பெரிய டோரு, எல்லாமே ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணது. அங்கே வந்து லாக்கிங் சிஸ்டம் வந்து வேறு மாதிரி இருந்தது, அதை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து அந்த மியூசியம், அந்த அரண்மனையோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா, ஃப்ளோராக இருக்கட்டும், சீலிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து உட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைட்டில் இருக்குது, உட்டனில் இருக்கவே வந்து வெயில் தெரியாமல் இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா, நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் கட்டில் இருந்ததுனால கொஞ்சம் சரியாக எதுவுமே தெரியல. இதெல்லாம் வந்து அந்த நியர்பையில் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தோண்டி எடுக்கும்போது கிடைச்ச சிலைங்கள்லாம் இங்கே இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெயின்டைன் பண்ணுறவங்க, அங்கே இருக்கிற ஸ்டாஃபு, அவங்க வந்து அந்த மியூசியம் பற்றியும் அந்த அரண்மனை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தமிழ் கலந்த மலையாளத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னது கேட்கும்போது. நிறைய வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, சோலாஸ் இருந்தப்போ இங்கே வந்து ட்ரேடிங் வச்சுருந்துருக்காங்க. ரோட் சைடும் சரி, சீஸ் ரூட்லேயுமே வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வச்சுருந்துருக்கோம், தமிழ்நாடும் கேரளாவும். அப்போ வந்து நல்லாவே இருந்திருக்கு, ரொம்பவே ட்ரேடிங் நல்லாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய திவான்லாம் இங்கே மாறி மாறி வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, அந்த இது முடிஞ்சதுமே பின்னாடி பார்த்திங்கன்னா, இது வந்து நார்மல் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடுச்சு. இது என்ன எங்களுக்கே புரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து அப்போது வந்து இதெல்லாம் கிச்சனாக இருந்திருக்கு. கிச்சன் சைடை வந்து இப்போ இவங்க ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தோண்டும் போது கிடைச்ச சிலைங்க. இது எல்லாமே வந்து 19th century அந்த மாதிரி இருந்தது. இது 18th century. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் இவங்க வந்து தேவின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து தேவி, மகாலட்சுமி, தீபலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி அந்த மாதிரி வந்து தனித்தனியாக எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது சிலைங்க எல்லாமே. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன சிலைங்கள் தான் இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், டான்சிங் கணபதி 18th centuryலேருந்து கிடைச்சது. எல்லாமே தனித்தனியாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லா சிலைங்களுமே பெருமாள் சிலைங்க இருந்தது, விஷ்ணு. இது பார்த்திங்கன்னா தீபலக்ஷ்மி. இது பார்க்குறதுக்கு 19th to 20th centuries இருந்தது. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், உமா மகேஸ்வரா 18th centuryலேருந்து எடுத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காளி, ஹரிஹரா 19th centuryலேருந்து எடுத்திருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது ஒவ்வொரு சிலையும் பார்க்கும்போது. இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கல்ப்சரோட டீட்டெயில்டான இதுவெலாம் கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன் 17th centuryயில் எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. முருகர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன்ற பேரில் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா துர்கா தேவின்னு நினைக்கிறேன். பத்ரகாளி 17th centuryலேருந்து எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இவங்க பார்த்திங்கன்னா இவங்க தீபலக்ஷ்மி. இது வந்து 19th to 20th centuryயில் எடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்பவே அழகாக இருந்தது. ஒவ்வொன்றுமே வந்து இவ்வளோ கலை நுணுக்கங்களோட, இவ்வளோ வேலைப்பாடுகளோட ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு சிலையும் பார்க்கும்போது. இவங்க பாருங்கள், விஷ்ணு துர்கா. இவங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன் பார்க்குறதுக்கு. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா, இவரும் வந்து வெங்கட கூர்மனம். இவருமே வந்து 18th century. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிலைங்க. எல்லாமே ஒரே இதுலேருந்து கிடைச்சதுனால எல்லாத்தையும் ஒரே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இதெல்லாமே கிச்சன் சைடில் இருக்கிற, அப்போ வந்து கிச்சனாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம திருப்பி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வரும்போது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஸ்டெப்ஸு, ஃப்ளோர் எல்லாமே பார்த்திங்கன்னா மரமாக தான் இருந்தது. எல்லாமே தேக்கு மரங்க. சூப்பராக இருந்தது. எவ்வளோ பழமையான
இது பில்டிங்கு. ஆனால் வந்து எந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த ஃப்ளோர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கேருந்து பாருங்களேன் வியூ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் இன்னும் வந்து சைடில் இன்னும் கொஞ்சம் பின்னாடிலாம் வேறு பில்டிங்லாம் இருக்குது, மெயின்டெனன்ஸ்க்கான பில்டிங்ஸ் இருக்கும் போல். அங்கே எங்களுக்கு டைம் இல்லை போகிறதுக்கு. இதை மட்டுமே பார்க்குறதுக்கே எங்களுக்கு டைம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாருங்கள். இது வந்து இதுவுமே ஒரு சின்ன பல்லக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு, அந்த திவான்களை தூக்கிட்டு போகிறது. இது பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு ஆள் உசரத்துக்கு இருக்கிற அந்த விளக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க யூஸ் பண்ண கிச்சனில் இருந்தது. இதெல்லாம் அங்கே இருந்த சிலைங்க. இது அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காயின்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களும் இருக்கும். இது அவங்க யூஸ் பண்ணது. இது ராஜா யூஸ் பண்ண தொப்பி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து எடுத்த வியூவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீங்கானில் இருக்கிறது, நகை வைக்கிற பாக்ஸு. இது செஸ் போர்டு பாருங்கள், ஃபுல்லாகவே டைல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, மார்பிள் கல்லுனால் யூஸ் பண்ணது. இதெல்லாம் அவங்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ராமாயணம் மகாபாரதம் வந்து கதையாக சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இவங்க வுட்டன் டால்ஸாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா பீமசேனா, இவர் வந்து அனுமன். இவர் பார்த்திங்கன்னா இவரும் ஒரு ராஜா தான். இவர் பார்த்திங்கன்னா குசேலர், கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு. இவங்க பார்த்திங்கன்னா சூர்பனகை ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து நாரதர். இவரும் வந்து ஒரு கேரக்டர் தான். எனக்கு சரியாக இங்கே தெரியல, ஞாபகம் இல்லை. நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இவங்க வந்து ரியலாக அந்த டால் மாதிரியே செஞ்சு வச்சு இவங்க வந்து அந்த கதைங்களை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டை இறங்கி கீழே வந்துட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. அவ்வளோதான். இது வந்து அரண்மனையோட எண்டு. இது இப்போ இங்கேருந்து எக்ஸிட். நம்ம வெளியே போனால் வந்து முன்னாடி வந்து ஃபுல்லாக தோட்டம் தான் இருக்குது. பின்னாடியும் இந்த அளவுக்கு வந்து இடம் இருக்குது. பின்னாடி வேறு ஒரு பில்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து க்ளோசிங் டைமுன்றதுனால நாங்கள் வந்து அங்கே போக முடியல. நாங்கள் பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பில்டிங் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுவே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப அமைதியாகவும், ரொம்ப உள்ள நிறைய திங்ஸ் இருந்துச்சு. நிறைய வந்து ஆர்கியாலஜிக்கல்லேருந்து எடுத்த அந்த சிலைங்கள்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பின்னாடி இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அது என்ன பில்டிங்னு கூட எங்களுக்கு தெரியல. அந்த பில்டிங் போகணுன்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு, க்ளோசிங் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், நாங்கள் தான் லாஸ்ட்டு. நாங்கள் வந்ததுமே அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து திப்பு சுல்தான் வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணப்போ வச்ச. இது திப்பு சுல்தான் இந்த இடத்த கைப்பற்றினப்போ அவரோட கொடியை இங்கே வந்து ஃப்ளாக் வந்து நிறுவி, இது என்னோட கவர்மெண்ட் கீழே இருக்குதுன்னு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான், நம்ம வெளியே வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.